இஸ்லாம் இந்த உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து பல தரப்பு மக்களால ஈர்க்கப்படுற ஒரு மார்க்கம்னு சொன்னா அது இஸ்லாம் மார்க்கம் தான். பெரும்பாலான மக்கள் ஏன் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவுறாங்க? அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான மற்றும் தெளிவான கடவுள் கொள்கை. இறைவன் ஒருவனே, அவனுக்கு உருவமோ பெற்றோரோ பிள்ளைகளோ அவதாரங்கள் இல்லை, அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்ற குழப்பம் இல்லாத இந்த தத்துவம்தான் ஆன்மீக தெளிவை தருகிறது. படைப்பினங்களை வணங்காமல் நேரடியாக படைத்தவனை மட்டுமே வணங்கும் முறை இது பலராலும் கவரப்படுகிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுவது கிடையாது. மற்ற சமயங்களில் இருக்கிற மாதிரி தீண்டாமை, அடக்குமுறை, ஏற்றத்தாழ்வு போன்ற எந்தவித சமூக கொடுமைகளும் இஸ்லாத்தில் இல்லை. பிறப்பால் அனைவரும் சமம். மதம், சாதி, இனம், நிறம், மொழி போன்ற எந்த பாகுபாடுகளுக்கும் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இந்த உண்மையான சமத்துவமும் சகோதரத்துவம் தான் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதால தான் பலரும் இதன் பால் ஈர்க்கப்படுறாங்க. இருந்தாலுமே சில பேருடைய செயல்களால இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி ஒரு தவறான புரிதல் மக்கள் கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது. தவறான கண்ணோட்டத்திலேயே அது பார்க்கவும் படுகிறது. முதல்ல இஸ்லாம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாம் என்றால் அது ஒரு மார்க்கம். இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். ஒரு மனிதன் என்றால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு இலக்கணம் இருக்குதுல்ல, அந்த இலக்கணத்துக்கு எல்லாம் இறைவன் கொடுத்த நேரான வழி, வெற்றியான வழிதான் இந்த இஸ்லாம். இஸ்லாம் என்பதற்கு அமைதி, நேரான வழி என்பதுதான் பொருள். உங்க புரிதலுக்காக சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதாவது கொள்கை கோட்பாடுகளை கொண்ட சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டம் மற்றொரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்திற்கு ஒத்து போகாது, வேறுபட்டு இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்கே இறைவன் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிறானா, அதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எங்க தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, இறைவன் அருளிய இறுதி வேதமான திருக்குரான்ல தெரிஞ்சுக்கலாம். அந்த திருக்குரானுடைய வழிகாட்டுதல்களை கடைபிடித்த முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை முறையிலுமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி வாழ வேண்டும் என்று இந்த குரான் கற்றுத்தருகிறது. புரியும்படி சொல்லணும்னா, ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும், குடும்பமாக இருக்கும்போது எப்படி வாழ வேண்டும், ஒரு சமூகத்தோடு இருக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், அந்த ஆட்சியின் கீழ் இருக்கும் மக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று இந்த குரான் கற்றுத்தருகிறது. மொத்தத்துல ஒரு மனிதன் சக மனிதனை மனிதனாய் பார்க்க வேண்டும் என்று இந்த மனித நேயத்தையும் சமூக நீதியையும் குரான் கற்றுத்தருகிறது. திருக்குரான் சொன்ன உடனே ஏதோ இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய துதி பாடலாகவோ அல்லது பிரார்த்தனை பாடலா இருக்கும் தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இறைவன் மனிதர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் தான் இயற்றி கொடுத்திருக்கிறான். திருமணம், விவாகரத்து, பிள்ளை வளர்ப்பு, பெற்றோரை பேணுதல், சொத்துரிமை, அனாதைகள், அவர்களுக்கு உண்டான உரிமைகள், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம், கடன், வரி, வட்டி, உற்றார் உறவினர், நண்பர்களை பேணுதல், உணவு, உடை, உபசரிப்பு, பெண்களுக்கு உண்டான உரிமைகள், ஆண்களுக்கு உண்டான கட்டுப்பாடுகள், போர் சம்பந்தப்பட்ட விதிமுறைகள், தான தர்மங்கள், கொலை, கொள்ளை, விபச்சாரம் போன்ற தீய செயலுக்கான தண்டனைகள், இப்படி பல மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே இறைவன் சட்டத்திட்டங்களாக வகுத்து, அதாவது அந்த வாழ்வியல் முறையை வகுத்து கொடுத்திருக்கிறான். மார்க்கம் வேறு, மதம் வேறு. மார்க்கம் என்பது இறைவன் வகுத்து கொடுத்த இந்த வாழ்வியல் முறையை இந்த பூமியில் வாழும் அனைத்து மக்களும் கடைபிடித்து நடக்க வேண்டும். இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம். அதுபோல மதம் என்பது மக்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வ உருவாக்கியதே மதமாகும். இந்த மதத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் இந்த மதத்தில் பிறந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் இறைவனுடைய பார்வையில் கிடையாது. இறைவனுடைய பார்வையில் மார்க்கத்தை, அவன் கொடுத்த வாழ்வியல் முறையை எவர் பேணுகிறாரோ, அதன்படி நடக்கிறாரோ, அவர்தான் இறைவனிடத்தில் உயர்ந்தவராவார். மனிதர்களே, உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்துதான் படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம். ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேல் என்று பெருமை பாராட்டிக் கொள்வதற்கில்லை. எனினும் உங்களில் எவர் இறையச்சம் உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் இறைவனிடத்தில் நிச்சயமாக கண்ணியமானவர் என்று இறைவன் கூறுகின்றான். முகமது நபிக்கு முன்னாடியும் பல நபிமார்கள், பல தூதர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, யூசுப் நபி, மூசா நபி, ஈசா நபி என்று இறைவன் ஒவ்வொரு சமூகத்திலிருந்துமே எல்லா இடத்திலிருந்துமே பாகுபாடு இன்றி இறைவன் தன்னுடைய தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான். இந்த தூதர்களை அனுப்புவதற்கான நோக்கமே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான். தூதர்கள் கொண்டு வந்ததும் அவர்கள் பரப்பியதும் மார்க்கம் தானே தவிர மதம் கிடையாது. இந்த மார்க்கத்தை தான் இறைவனுடைய இறுதி தூதரான முகமது நபி அவர்கள் கடைபிடித்து இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஆட்சியும் புரிந்தார்கள். ஓரிரை கொள்கை வழிபாடு, நீதமான ஆட்சியும் மக்களுக்கு கிடைத்ததனால் தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தின் பால் சேர்கிறார்கள்.
முகமது நபிக்கு முன் அனுப்பப்பட்ட தூதர்களுக்கும் இந்த மார்க்கம் தான் கொடுக்கப்பட்டது. இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போதும் அதனை நடைமுறைப்படுத்தும் போதுதான் அந்நாட்டில் இருந்த தலைவர்களாலும் மன்னர்களாலும் பல துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஏன் பல தூதர்களை கொலையும் செய்திருக்கிறார்கள். தூதர்கள் அனுப்புவதற்கான நோக்கம் என்ன? எங்கெல்லாம் அநியாயமான அக்கிரமமான ஆட்சி நடக்கிறதோ, மக்களை சீர்கெடுக்கும் அனாச்சாரங்கள் எங்கெல்லாம் தலைவிரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பலமானவர்கள் பலகீனமானவர்களை அடக்குமுறை செய்வதும், ஆட்சியாளர்கள் தலைவர்கள் மத போதகர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக மற்றொரு நாட்டையும் அந்த நாட்டினுடைய வளங்களை சூறையாடுவதும், மக்களுடைய உரிமைகளை கொடுக்காமல் அவர்களை எப்பொழுதுமே அடிமைகளாகவே வைத்திருப்பதும், இப்படி எங்கெல்லாம் அடக்குமுறை செய்யும் ஆட்சி நடத்துகிறார்களோ அங்கெல்லாம் இறை தூதர்களை அனுப்பி இறைவன் வகுத்து கொடுத்த இந்த மார்க்கத்தை கடைபிடிக்குமாறு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே இறை தூதர்கள் வலியுறுத்துவார்கள். உதாரணத்துக்கு நூஹு நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சிலை வணக்கங்களும் அந்த சமுதாய மக்களிடையே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு பெரிய அளவில் இருந்தது. தாழ்ந்த சமுதாயம் சொல்லி நாங்கள் கேட்பதா என்ற மமதை அவர்களுக்குள் இருந்தது. ஓரிரை கொள்கையையும் மனிதர்களுக்குள் பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதையும் நூஹ் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். பின்பு அந்த மக்கள் பிரளயம் வந்து அழிந்தும் போனார்கள். ஹூத் நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அங்கிருந்த தலைவர்கள் அந்த நாட்டினுடைய வளங்களை அவர்களுடைய ஆதாயத்திற்காக சுரண்டுகிறார்கள். சுரண்டிய செல்வத்திலிருந்து அவர்கள் ஒவ்வொரு உயர்ந்த தளத்திலும் அவர்களுடைய அடையாள சின்னமாக கட்டிடங்களை கட்டுகிறார்கள். மேலும் இங்கு நிரந்தரமாக வாழலாம் என்று எண்ணி உயர்ந்த மாளிகைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். மக்கள் தவறு செய்தால் அதற்காக கொடூரமான தண்டனைகளை கொடுக்கிறார்கள். அவர்களை சார்ந்தவர்கள் என்றால் பாரபட்சம் காட்டுகிறார்கள். நாட்டினுடைய வளங்களையும் மக்களையும் சுரண்டுவது தவறு என்று ஹூத் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதே போல ஷுஹைப் நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த சமுதாய மக்களும் அங்கிருந்த தலைவர்களும் அளவு நிலுவையில் மோசடி செய்கிறார்கள். மோசடி செய்வது தவறு என்று எதிர்த்து ஷுஹைப் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் பாபிலோனில், அதாவது இன்று சொல்லப்படுகின்ற ஈராக்கில் வாழ்ந்தார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் அந்த சமூகம் மூட பழக்க வழக்கங்களாலும் குருட்டு நம்பிக்கைகளாலும் மூழ்கி கிடந்தார்கள். படைத்த இறைவன் ஒருவன் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்தாலுமே அந்த இறைவனுக்கு வயதாகிவிட்டது, அதனால சிறு சிறு தெய்வங்களுக்கு அவனுடைய ஆற்றலை கொடுக்கிறான் என்ற மூட நம்பிக்கையை மத போதகர்களும் அந்த நாட்டில் இருந்த மன்னனும் மக்களின் மனதில் விதைக்கிறார்கள். சிலைகளை தெய்வமாக்கி ஆன்மீகம் என்ற பெயரில் அரசியல் செய்து கொண்டிருந்தனர். அந்த காலகட்டத்தில் மத போதகர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அதிகாரத்தில் இருந்தனர். அவர்களால் மட்டும்தான் இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அவர்களும் அந்நாட்டின் அரசனும் தான் காவல் தெய்வம் என்றும் மக்களை நம்ப வைத்தனர். சிலைகளுக்கு செலுத்தப்படுகின்ற காணிக்கைகள் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எடுத்துக்கொள்கின்றனர். சிலைகளுக்கு முன்னால் பெண்களை நிர்வாணப்படுத்தி அருவருக்கத்தக்க செயல்களும் செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் குழந்தைகளை நரபலி கொடுத்தும் பல அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தனர். இப்படி செய்வதனால் மட்டுமே நாடு வளம் பெற்று செல்வ செழிப்போடு நிம்மதியாக வாழ முடியும் என்று அங்கிருந்த பூசாரிகளும் மன்னர்களும் மக்களை நம்ப வைத்தனர். இந்த மூட நம்பிக்கையை, இந்த அநியாயத்தை தகர்த்தெறிய வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் எண்ணுகிறார்கள். சிலைகளை வைத்து இவர்கள் ஆதாயம் தேடுகிறார்கள் என்பதை உணர்ந்த இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த சிலைகளை அகற்றுவதால் மட்டுமே பல அனாச்சாரங்களையும் அநியாயங்களையும் தடுக்க முடியும் என்று முடிவு செய்கிறார்கள். வெறும் வார்த்தைகளால் இந்த மக்களை திருத்த முடியாது, தன்னுடைய செயல்பாட்டின் மூலமே இந்த சமூகத்தை மூட நம்பிக்கைகளிலிருந்து திருத்த முடியும் என்று முடிவு செய்கிறார்கள். சிலைகளை எல்லாம் உடைத்து தகர்த்தெடுக்கிறார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள். சிலைகளுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது என்பதை மக்களுக்கு உணர்த்துகிறார். இப்ராஹிம் நபியுடைய இந்த செயலை பார்த்து அந்த சமூகம் சிந்திக்க தொடங்கினாலும் அந்த மத குருமார்களும் அந்த மன்னர்களும் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. சமுதாயம் திருந்திவிட்டால் என்ன செய்வது? இவர்களுடைய கதி என்ன ஆவது? இவர் தொடர்ந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்து மக்கள் விழித்துக் கொண்டால் ஆட்சி அதிகாரம் செய்ய முடியாது, இங்கு பிழைப்பும் நடத்த முடியாது என்று பயந்த மன்னனும் மத குருமார்களும் அவரை நெருப்பில் இட்டு கொலை செய்ய தீர்மானிக்கின்றனர். இறைவனும் இப்ராஹிம் நபி அவர்களை காப்பாற்றி விடுகின்றான். இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் நபி அவர்கள் சிலைகளை உடைத்ததை வைத்து இஸ்லாம் மற்ற மதத்தினுடைய சிலைகளை உடைக்க சொல்கிறது என்று யாராவது புரிந்து கொண்டால் அதைவிட மாபெரும் அறியாமை வேறு எதுவுமே இருக்க முடியாது. வேறு ஒரு நாட்டிற்கோ அல்லது வேறு ஒரு சமூகத்தின் வழிபாட்டு தளத்திற்கோ சென்று சிலைகளை உடைக்கவில்லை இப்ராஹிம் நபி அவர்கள். அவர் உடைத்தது தனது சொந்த சமுதாயத்துடைய சிலைகளை. இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் நபி அவர்களுடைய தந்தை சிலைகளை தன் கைகளாலேயே செதுக்கி வியாபாரம் செய்பவர், பெரிய அந்தஸ்தில் இருப்பவர், அதிகாரியாகவும் பூசாரியாகவும் இருந்தவர். தன்னுடைய சொந்த தந்தை செதுக்கி விட்ட சிலைகளை தான் இப்ராஹிம் நபி அவர்கள் உடைத்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்தது ஒரு பெரிய புரட்சி. பிரச்சாரத்தோடு நிற்காமல் தான் சார்ந்திருந்த சமூகம் தான் செதுக்கிய கல்லிடமே அடிமையாக கிடப்பதை பார்த்த இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த மக்களின் பகுத்தறிவை தட்டி எழுப்பவே இந்த நிகழ்வை நிகழ்த்தினார்கள்.
இஸ்லாமிய மார்க்கம் எப்போதுமே மற்றவர்களின் வழிபாட்டு தலங்களை இடிப்பதையோ மாற்று மதத்தினுடைய கடவுள் நம்பிக்கையை தவறாக பேசுவதையோ கடுமையாக கண்டிக்கிறது, தடுக்கிறது. லூத் நபி அவர்கள் வாழ்ந்த இடத்தில் ஜோர்டான் பகுதியில் அன்று வாழ்ந்த அந்த சமுதாய மக்கள் அருவருக்கத்தக்க செயலை செய்கிறார்கள், ஓரினை சேர்க்கையை செய்கிறார்கள். இது தவறு, இது மானக்கேடான செயல் என்றும் சமுதாயத்தை சீர்கெடுக்கும் செயல் என்றும் எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்கிறார்கள் லூத் நபி அவர்கள். மூசா நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எகிப்திய மன்னன் ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சி செய்தான். அவனும் அவனுடைய பிரமுகர்களும் உயர்ந்த கோபுரங்கள், மாளிகைகள், பல வளங்களை வைத்துக் கொண்டு செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களோ இவர்களுக்கு கொத்தடிமைகளாகவே இருக்கின்றனர். தான் தான் இறைவன், தான் தான் மக்களின் காவல் தெய்வம் என்று தன்னைத்தானே ஃபிரௌன் சொல்லிக் கொண்டான். இறை தூதர் மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சென்று ஓரிரை கொள்கை எத்தி வைத்தது மட்டுமல்லாமல் அவனை எதிர்த்து அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்களை மூசா நபி அவர்கள் காப்பாற்றி அழைத்து வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே மனித சமுதாயம் பெருக பெருக நாகரிகங்களும் கலாச்சாரங்களும் புதிதாக தோன்றியது போலவே சீர்கேடுகளும் அனாச்சாரங்களும் அநீதமான ஆட்சி முறையும் அந்தந்த காலகட்டத்திலேயே அந்த மக்களிடையே தோன்றியது. அதை தடுக்க, அதை சரி செய்யதான் பல தூதர்கள் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை பரப்புரை செய்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் காலத்தில் ஓரிரை கொள்கையை அவர்கள் எத்தி வைத்தார்கள். ஆனால் மனித சமுதாயம் வாழ்வதற்கான கொள்கை கோட்பாடுகள் அக்காலகட்டத்தில் அறியப்படவில்லை. அதன் பிறகு வந்த மூசா நபி காலத்தில் கொள்கை கோட்பாடுகளை கொண்ட வேதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஈசா நபி காலத்தில் அந்த கொள்கை கோட்பாடுகள் மெருகேற்றப்பட்டது. இறுதி தூதரான முகமது நபி அவர்கள் காலகட்டத்தில் தான் அந்த கொள்கை கோட்பாடுகள் முழுமையடைந்தது. இறைவன் வகுத்து கொடுத்த இந்த இஸ்லாம் மார்க்கத்தை வாழ்வியல் முறை கடைபிடிக்கும் போதுதான் நீதமான ஆட்சி அங்கு இருக்கும். எவருக்கும் அநீதி இழைக்கப்படாது. மேலும் மக்களுக்குள் பிரிவினையும் இருக்காது. எல்லோருக்குமே எல்லாமுமே சமமாக கிடைக்கும். 1400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த இறைவனின் இறுதி தூதரான முகமது நபி அவர்கள் இஸ்லாமாகவே வாழ்ந்தார்கள். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, அவர் ஆட்சியாளராக இருக்கும் போதும் சரி, அவர் நடந்து கொண்ட நன்னடத்தினால்தான் பலர் இஸ்லாமின் பால் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தார்கள். இங்க நமக்கு ஒரு கேள்வி எழக்கூடும். முகமது நபி அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்துக்களையோ அல்லது தனக்கு தோன்றியதை திருக்குரான்ல எழுதியிருக்கலாமே என்று. ஆனா அந்த குரானை படிக்கும் போதுதான் தெரியும் அது அவருடைய சொந்த கருத்தோ தனக்கு தோன்றியதை எல்லாம் அவர் எழுதியது கிடையாது என்று. சாதாரணமா ஒரு மனிதனுக்கு பல திறமைகள் இருக்கலாம், பல துறைகளை பற்றிய அறிவு இருக்கலாம். ஆனால் எல்லா துறைகளை பற்றிய அறிவும் அதற்கான தெளிவும் ஒருவர்கிட்ட இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு மனிதனால சொல்லவே முடியாது. எல்லா துறைகளை பற்றியும் எல்லா படைப்புகளை பற்றியும் அதனுடைய நுணுக்கங்களை பற்றியும் ஒருத்தரால சொல்ல முடியும்னா அது படைத்த இறைவனை தவிர வேற யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த வேதத்தை படிக்கும் போதுதான் தெரியும் இது மனிதனுடைய வார்த்தை கிடையாது, படைத்த இறைவனுடைய வார்த்தை என்று. குரான்ல பார்த்தீங்கன்னா அறிவியல், அரசியல், ஆன்மீகம், மருத்துவம், கணிதம், பூலோகம், வரலாறு, இலக்கியம், விவசாயம், கால்நடைகள், பறவைகள், விலங்குகள், கடல், வானம், காற்று, சட்ட விதிமுறைகள், நடக்க போகும் முன்னறிவிப்புகள், இப்படி குரான் பேசாத சப்ஜெக்டே கிடையாது. நீங்க எதை தேடி போனாலும் அந்த சப்ஜெக்டுக்கு உண்டான விடையும் அதற்கான தெளிவும் குரான்ல கிடைக்கும். எப்படி ஒரு சாதாரண மனிதனால இத்தனை விஷயங்களுமே பேச முடியும்? இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி இருந்தும் கூட நமக்கு எல்லாமே தெரியறது கிடையாது. இது முகமது நபியுடைய கற்பனையோ அல்லது அவருடைய சுய அறிவோ கிடையாது. இது கண்டிப்பாக இறைவனுடைய வார்த்தையாக மட்டும்தான் இருக்க முடியும். உங்க தாய்மொழியில குரானை படிச்சா மட்டும்தான் தெரியும் இது இறைவனுடைய வார்த்தை தான், மனிதனுடைய வார்த்தையாக இருப்பது சாத்தியமற்றது என்று.